ஃப்ரெண்ட்ஸ் மழை காலம் வந்துருச்சு மீன் வீடியோ போடலன்னா இப்படி அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு தூண்டில் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். இந்த தூண்டில் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஒரே நேரத்தில் நீங்கள் 10 இடத்துல வந்துட்டு தூண்டில் போடலாம், 10 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மீனை வந்துட்டு பிடிக்கலாம். வாங்க எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சில் ஒயரிங் பிவிசி பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கான பைப் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 1.5 அடி நீளத்துக்கு வந்துட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பைக் ஸ்டாண்டோட ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஷாப்பில் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதில் இந்த இடம் பார்த்தீங்களா, இது ரெண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்புக்குள்ளார வந்து போகிற மாதிரி வந்து பண்ணணும். பைப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம பண்ணுறோன்னா அந்த வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஃப்ளக்ஸ் வைக்க மட்டும் வச்சு ஒட்டினோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிடிக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்லேருந்து அந்த ஸ்ப்ரிங் வரைக்கும் நூலாக வந்துட்டு சுற்றிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ளக்ஸ் வைக்க வந்துட்டு விட்டுலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து பிடிச்சிருச்சு. இப்போ அடுத்த இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூங்கி குச்சி வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். மூங்கில் போய்ட்டு வெட்டிட்டு வந்துடலாம். மூங்கில் நம்மளுக்கு பெரிய குச்சாலாம் வந்துட்டு தேவையில்ல, அந்த மூங்கில் கிளை மாதிரி வந்துட்டு போகும் இல்லையா, அது இருந்தாலே வந்துட்டு போதும். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்மளோட அந்த மூங்கில் குச்சி வந்துட்டு எந்த அளவுக்கு கோணல் மணலாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மாற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டை வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பெண்டாக இருக்கு இல்லையா, அந்த பெண்டாக இருக்க இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஹீட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த குச்சி வந்துட்டு எந்த பக்கம் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியில் வந்து நினச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்டாக இருந்தது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிமிந்துருச்சு. இப்போ அதே போல் ஒவ்வொரு கணுவுக்கும் இடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிமித்து எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கோணலாக இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு கம்பம் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்றத. இப்போ இந்த குச்சி வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ நீளமாக வந்துட்டு தேவையில்ல, ஒரு 2 அடி இருந்தால் வந்துட்டு போதும். இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளார போகிற அளவுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஒரு 2 அடி இருக்க மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு உள்ளார நல்லா டைட்டாக வந்துட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கிலேருந்து ஒரு கம்பி மாதிரி வந்துருக்கு இல்லையா, அதை அந்த குச்சி கூட வந்துட்டு சேர்ந்த மாதிரி வச்சுட்டு நூலை போட்டு நல்லா வந்து டைட்டாக சுற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்த்தீங்கன்னா சைக்கிளோட பாக்ஸ் கம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு ஃபிஷிங் லைனுக்கான கைடை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ டிரைவரில் அந்த பாக்ஸ் கம்பி வச்சுட்டு வளைச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு வளைச்சிடலாம். வளையமாக வர மாதிரி வந்துட்டு வளைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வளையமாக வளைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வந்துட்டு வளைச்சி விட்டுறேன். இந்த கம்பி வந்துட்டு இவ்வளோ நீளமாக வந்துட்டு தேவையில்லை, அதை வந்துட்டு கட் பண்ணிட்டு தரலாம். இதே போல் நம்மளுக்கு ஒரு 3 கைடு வந்துட்டு தேவைப்படும். 3தையும் வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கைடு இந்த ஸ்ப்ரிங்கிலேருந்து ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டு அந்த பிவிசி பைப்புக்கு மேலே வச்சுட்டு ஃப்ளக்ஸ் வீக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ரொட்டிக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நூலை வந்து சுற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம மணப்பாட்டை போட்டு வந்து ரொட்டிடலாம். அடுத்ததாக இன்னொரு கைடு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கைடு வந்து எங்கே வச்சிருக்கோமோ அதுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை தாண்டி இந்த இடத்துல வந்துட்டு வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு கைடை மூங்கில் குச்சோட எண்டில் வச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு பாக்ஸ் கம்பி எடுத்துகிட்டு அதை எப்படி வளைக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. இது நம்மளோட துண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு. எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு புரியும். அடுத்ததாக ஃபிஷிங் ராடில் வரக்கூடிய ரீலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் லைனும் வந்து வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சு நான் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ரீலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்புக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்துட்டு நம்ம நூல் போட்டு அணப்பாண்டு போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா பிறகு நம்ம ரீலெல்லாம் கழட்டி எடுக்கிறனா கஷ்டமாக இருக்கும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஹோஸ் கிளிப் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் 3/4 இன்ச்சில். இப்போ இந்த ரீலோட லெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹோஸ் கிளிப்புக்கும் இடையில வந்து வர மாதிரி வச்சுட்டு அந்த ஹோஸ் கிளிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு குச்சி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த குச்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரையில் வந்துட்டு ஊனிடலாம். இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் லைனுக்கான அந்த பாபின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மாட்டி விட்டுறேன். ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த லைனை எடுத்து அப்படியே இந்த கைடு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாக வந்துட்டு கோத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரீலில் இந்த ஃபிஷிங் லைனை வந்து எப்படி நாட்டு போடுறது அப்படின்றத வந்துட்டு சொல்கிற மாதிரிங்க. கையில் இந்த மாதிரி லைனை வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த 4 விரலுக்கும் இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்டு வந்துட்டு சுற்றிக்கிறேன். அடுத்ததாக மேலே உள்ள 2 விரலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்துட்டு சுற்றிக்கிறேன். இப்போ இந்த சைடில் வந்துட்டு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டை வந்துட்டு அந்த கேப்புக்குள்ளார உள்ள விட்டு ஒரு 4-5 ரவுண்டு வந்துட்டு சுற்றிக்கலாம். இப்போ இந்த லைனோட எண்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா சுருக்கு மாதிரி விழுந்துடும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரீலில் மாட்டிட்டு இந்த சைடு லைனை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து லாக் ஆகிடும்.
இப்போ இந்த லைனை அந்த ரீலில் டைட்டாக வந்துட்டு ஏற்றணும். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கைடுக்கு முன்னாடி 2 விரலையும் வச்சுட்டு அந்த லைனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேசாக வந்துட்டு பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த சைடு வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், உள்ளார வந்துட்டு ஏறிடும். நம்மளுக்கு தேவையான லைனை வந்துட்டு உள்ளே சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நைலான் கயிறு என்ன பண்ணுறோன்னா ரீலுக்கு பக்கத்தில் ஒரு கைடு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து டைட் பண்ணிடலாம். அடுத்த நம்ம பாக்ஸ் கம்பியில் எள்ளு மாதிரி வளைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கு மேலே இருக்கக்கூடிய கைடுக்குள்ளார வந்து உள்ளார விட்டுட்டு கீழே வந்து எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எள்ளு மாதிரி வளைச்சிருக்க இடத்துல சின்ன ரிங்கு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, அது உள்ளார அந்த நைலான் கயிறை வந்துட்டு உள்ளார விட்டுடலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய மூங்கில் குச்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வளைச்சிக்கிறேன். வளைச்சிட்டு நம்ம இந்த கம்பி ஒன்று போட்டுருவோம் இல்லையா, அதில் எள்ளு மாதிரி வளைச்சிருக்க இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த கெயிலில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு லாக் ஆகணும். அந்த மாதிரி லாக் ஆகிறதுக்கு எவ்வளோ நைலான் கயிறு வந்துட்டு தேவைப்படுதோ அந்த இடத்தோட வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு அதே இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுருக்கு போட்டு வந்துட்டு கட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபிஷிங் லைனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கைடுக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கோத்து எடுத்துகிட்டு போகணும். எப்படி கோக்குறேன் அப்படின்ற வந்து பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கைடு இருக்குல்லையே அது வழியாக வந்துட்டு மாட்டி எடுத்துக்கிறேன். அடுத்த 2வது கைட்லேயும் வந்துட்டு மாட்டிட்டு அதில் நம்ம எள்ளு மாதிரி போட்டிருக்கு கம்பியில் ஒரு ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாகவும் வந்துட்டு மாட்டிருக்கா அப்படின்ற வந்து பார்த்துக்கிறேன். அப்படியே மேலே போயிட்டு லாஸ்ட்டு கைடு வழியாக வந்துட்டு மாட்டி வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் தூண்டில் முள்ளு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நான் வந்துட்டு அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இப்போ இந்த ஃபிஷிங்கில் என்ன அந்த தூண்டில் வந்துட்டு எப்படி நாட்டு போடுறது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நாட்டு போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தூண்டில் முள்ளு ஸ்ட்ரைட்டாக கீழ்ப்பக்கமாக வந்துட்டு தூங்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆட்டோமேட்டிக் தூண்டிலுக்கான மொத்த ஒர்க்குமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ மீன் பிடிக்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீனை பிடிச்சி அள்ளிட்டு போகிறதுக்காக வாளியோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஆட்டோமேட்டிக் தூண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த தூண்டில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்ற வந்துட்டு சொல்லிடுறேன் பாருங்க. தூண்டில் தூக்கி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கை அப்படியே வளைச்சி கொண்டு வந்து இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு லாக் ஆகிடும். நம்மளுக்கு தூண்டி முள்ளு வந்துட்டு மீன் கொத்துது அப்படின்னு வச்சுங்களேன், இதை வந்துட்டு மேலே இழுக்கும் இல்லையா, பார்த்துங்க. ஐயாப்பா, டக்குன்னு வெட்டி தூக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங்கை வந்துட்டு போட்டாச்சு. மீன் வந்துட்டு முள்ளை கொத்துனுச்சு அப்படின்னா மாட்டணும். என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 hour later. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடத்துல உட்காந்து தான் நேற்று இந்த தூண்டிலே வந்துட்டு ரெடி பண்ணோம். ஆனால் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிருச்சு. தண்ணி அதிகமாக ஏறினதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் எதுவுமே வந்துட்டு மாட்டல. நாங்களும் மாற்றி வேறு இடத்துல வந்துட்டு போட்டு பார்த்தோம், அப்பயுமே வந்துட்டு சிக்கலை. இவ்வளோ தண்ணியில் மீன் பிடிக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கே வந்துட்டு தெரியும். அதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தேவையான நம்மளோட தூண்டில் வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணணும். நம்ம தூண்டில் போட்டுட்டு நம்ம செவனேன்னு உட்காந்துருந்தோம் அப்படின்னாலும் மீன் மாட்டணும். அவ்வளோதானே. சேர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கிணத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ தூண்டில் போட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். சக்சஸ், மீன் மாட்டிக்கிச்சு. எங்கெங்க வாடா 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 செல்லக்குட்டி. ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்ற மாதிரி மொரட்டை சைஸில் ஒரு சிலேபி மீனுங்க செமையாக ஒரு குக்காயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த அட்டம்ப்ட்டு. இந்த தூண்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த தூண்டில் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை வந்து போயிட்டு பார்க்கலாம். தூண்டில் முள்ளை வந்து எப்போ மீன் குத்தினாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட அடுத்த அட்டம்ப்ட்டுமே சக்ஸஸ். மீன் இருக்கா அப்படின்றத தெரியல, செக் பண்ணிடலாம்.
வாடா வாடா வாடா. அடுத்த சிலேபி நம்ம தூண்டில் உண்மையில வேற லெவலுங்க. இப்போ ஒரு மீன் பிடிச்சி அடுத்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. நம்மளோட அடுத்த மீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் வந்துட்டு ஒரு 15 நிமிஷமாக வந்துட்டு போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ளே எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பாருங்க. வா, மொரட்டை சைஸ் சிலேப்பிங்க. இந்த கிணத்துக்குள்ள உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலேப்பி மீன் தான் இருக்குது. சிலேப்பி மீன் தான் மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த தூண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலுங்க. இந்த தூண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் தூண்டில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு பண்ணலாம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு போகிறதுனால வந்துட்டு போகலாம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.